Hi friends, welcome to Mr. and Mrs. MK channel. நாங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தோம். அந்த ப்ராடக்ட் நேம் Wonderchef Nutri-blend தண்டர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்க்கலாம். நல்லா பக்காவாக வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ப்ராடக்ட்டுமே டேமேஜ் ஆகலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஜார் கொடுத்துருக்காங்க. அதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 800 mlன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ml சைஸாக இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மோட்டர் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அரைக்கக்கூடிய மிஷின். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது பேர் வந்து சிப்பர் அட்டாச்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜூஸ் போட்டோம்னா ஜூஸை வந்து குடிச்சதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நல்லாவே ஃபிட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் லிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மூடி தான் வந்து நம்ம வந்து அரைச்சோம்னா மூடி வச்சுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அது எப்படி அரைக்குது. ஸோ நல்லா அரைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சரில் வந்து ஜாரி ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு ஒரு புஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து லைட்டாக சவுண்டு கேட்கும். ஸோ இப்போ சவுண்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் தான் வந்து அது நல்லா ஃபிட் ஆகிக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்சரை வந்து ப்ளக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் மட்டும் போட்டால் போதும், டைரெக்டாகவே மிக்ஸி ஓட ஆரம்பிச்சிடும். அதில் வந்து எந்த ஒரு கண்ட்ரோலுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் அரைச்சி முடிச்சாச்சு. நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தூசு கூட மிச்சமாக இல்லை. ஸோ நல்லாவே அரைச்சிருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம சிப்பர் அட்டாச் பண்ணி ஊற்றி பார்க்கலாம். ஸோ சிப்பர் அட்டாச்மெண்ட் நல்லாயிருக்கு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சரி ஓகே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆப்பிள் தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். கண்டிப்பாக எல்லா மிக்ஸியும் நல்லா அரைக்கத்தான் போகுது. ஸோ நம்ம வந்து அரிசி மாவு போட்டு அரைச்சி பார்க்கலாம். ஸோ அது எப்படி நல்லா அரைக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ இப்போ அரிசி மாவு ஊற வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து நல்லா வரும். நாய்ஸ் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா மாவு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 2 to 3 மினிட்ஸே வந்து நல்லா அரைச்சிருச்சு. ஸோ நல்லாவே வந்துட்டு நைஸாக வந்திருக்கு. ஸோ நான் வந்துட்டு இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டில் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் கிச்சனில் எந்த பொசிஷன் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ எங்கே வேணால் ஃபிட் ஆகிக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வாஷபிள் வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு எப்பவுமே ஜாரில் வந்துட்டு கீழே தான் வந்துட்டு நமக்கு மிக்சியில் வந்துட்டு இப்போ கீழே தான் வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடாது இதில் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிரைண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் கண்ட்ரோலர் கிடையாது. ஸோ அது என்ன ஸ்பீடில் ஓடுதோ அதுதான் அதனோட ஸ்பீடு. ஸோ நம்ம வந்து இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மைனஸாக எனக்கு தோணுது. மற்றபடிக்கு மசாலா ஐட்டம் செப்பரேட்டாக அரைக்கிறதுக்குன்னு கொடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு பிளேடை வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஏன்னா வந்துட்டு நம்ம 1000 வாட்ஸ் கண்டிப்பாக நல்லா ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நாய்ஸ் வர தான் செய்யும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.